ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நேற்றுக்கு நாங்கள் கடியப்பட்டணம் கடலுக்கு தான் போனோம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. நான் பசங்க, என் ஹஸ்பண்டு, என் தம்பி, அவனோட ஒய்ஃப் எல்லாருமா போயிருந்தோம். பார்த்திங்கன்னா செம்ம சூப்பர் பிளேஸு. கடல் அலையே பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் இருந்து, கடற்கரை எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருந்தது. இந்த தண்ணியை பார்த்திங்கன்னாவே தெரியும், அவ்வளவு தெளிவாக இருந்தது. மேலேருந்து பார்க்கும்போது அந்த மணல் கூட அவ்வளவு தெளிவாக தெரிகிற மாதிரி தான் தண்ணி இருந்துச்சு. கடற்கரையில் பார்த்தீங்கன்னா மணலை விட சிப்பி, சங்கு அதனோட உடஞ்சது, அதாவது கடல் அலையில் அடிபட்டு உடஞ்ச சின்ன சின்ன துண்டுகள் தான் ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதை பார்க்குறதுக்கு அவ்வளவோ அழகாக இருந்து தொட்டியில் வைக்கணும்னு நாங்களுமே நிறைய உடையாத சங்கெல்லாம் எடுத்தோம். என்னோட பசங்களை பார்த்திங்கன்னா ஐயோ பயங்கர ஹாப்பி. ஏதோ ஸ்விம்மிங் பூலில் இறங்கி விளையாடுற மாதிரி அவ்வளவு சந்தோஷமாக. வெளியே வரவே இல்லை. போன நேரம் இறங்கி விளையாட ஆரம்பித்தது. அவ்வளவு ஜாலியாக விளையாடினாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பாறைகள் இருக்குது. இந்த பாறை எதுவுமே வழுக்கலை, ஏறி விளையாடுற மாதிரி தான் இருந்தது. நாங்கள்லாம் ஏறி நல்லா எல்லா இடமும் ஏறி எல்லா பாறைகள்லையுமே ஏறி விளையாடினோம். ஆனால் நீங்களும் போனீங்கன்னா கவனமாக விளையாடணும், அது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா இந்த பாறைகளில் அழகாக பூ மாதிரி ஒட்டி இருக்குதுல்ல, இது உடஞ்சி போன சங்கு. அதனுடைய மீதி அது பாறையில் ஒட்டி பூ மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா பாறையுமே இந்த மாதிரி தான் இருக்குது. கன்னியாகுமரியிலையும் இந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கடலுமே அந்த அலைகளை பார்த்திங்களா விளையாடுறதுக்கு ஏற்றது மாதிரியே இருக்குது. அந்த பாறைகள் எல்லாமே அந்த அலை அடிக்காமல் அப்படி லேசாக ஒரு சின்ன ஒரு வேவ் தான் வருது. நமக்கு பயமே இல்லை. ஆனால் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் விளையாடுறப்போ நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனால் இதில் ரொம்ப பயப்படுற மாதிரி இல்லை, ஆனால் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப சூப்பராக இருந்து, ரொம்ப ப்ளசண்ட்டான பிளேஸு. அப்புறம் ஒரு சின்ன துண்டு வலையில் ஒரு நண்டு மாட்டியிருந்து, நம்ம எல்லாம் நண்டெல்லாம் நல்லா சாப்பிடக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் ஒரு நண்டை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது பார்த்தீங்களா. அதனால் அந்த நண்டை மெதுவாக ஒரு சின்ன ஒரு கண்ணாடி துண்டு கிடச்சி அந்த துண்டை வச்சு கட் பண்ணி அதை திரும்ப கடல்லே விட்டுட்டோம். இதுவே ஒரு 5-6 நண்டு கிடச்சிருந்தோன்னு வச்சுடுங்க, வீட்டுக்கு கொண்டு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம். ஒரு நண்டுனால சரி விட்டாச்சு. என்னோடய பையனுக்கு ஒரே ஹாப்பி, அந்த நண்டை நம்ம காப்பாற்றி அதோட அம்மா கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே சந்தோஷம். என்னோட சின்ன பையனுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. அந்த நண்டை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான், அப்புறம் கடலில் விட்டுட்டான். அப்புறம் கடற்கரையிலேயே ஒரு ஸ்டார் ஃபிஷ் இருந்தது. அது பாறையில் ஒட்டி எல்லாம் இல்லை, அது சாதாரணமாக தான் உட்காந்துருந்தது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை வலையில் என்னதோ அது கிடச்சிருக்கோம், அதை தூக்கி கடலில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு உயிர் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், சூப்பரான ஒரு டிசைனாக இருக்குது. நல்ல அழகான கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் ஸ்மெல் வந்தது. அதை அப்படியே தூக்கி அப்புறம் கடலில் போட்டுட்டோம். இங்கே எல்லா பாறைகள்லையுமே இது ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இந்த கடல் குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது கடல் குச்சின்னு ஸ்லேட்டில் எழுதுவோம் பார்த்தீங்களா, அது ஒரு ஃபிஷ்ஷு, ஒரு உயிரினம். அது எல்லா பாறை இடுக்குலேயுமே இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கடல் அட்டை, அப்படி இந்த பாறையில் அப்படியே ஒட்டி இருந்தது. ஃபஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாகிடுச்சு. அதை எடுக்கவே வரல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து. நாங்கள் ரொம்ப ஒரு குச்சி வச்சு மெதுவாக எடுத்தோம். என் பசங்களை பாருங்கள், விட்டால் அதிலே உட்காந்துடலாங்கிற அளவுக்கு ஒரே ஆட்டம், தூள் கிளப்பிட்டாங்க. அலையே பார்த்திங்களா ரொம்ப மெதுவாக தான் அடிச்சுட்டே இருந்தது அலை. இதுதான் அந்த கடல் குச்சி. அந்த கடலில் அந்த பாறையில் ஒட்டி இருக்குது. அதை நம்ம கை வச்சு எடுத்தோன்னா அந்த முள் மாதிரி இருக்குல்ல, அது உடஞ்சி தான் வருமே தவிர நம்ம கையில் வரவே செய்யாது. ஒரு சின்ன குச்சி வச்சு அப்படி லேசாக சுரண்டி விட்டோன்னா அப்படியே கீழே விழுந்துடும். அப்புறம் நம்ம காலில் என்னதான் பட்டோன்னா ரொம்பவே குத்திரும். நாங்களும் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கிட்டு அப்படியே கடலில் விட்டுட்டோம். கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா இந்த சிப்பி சீசன். சந்தையில் எல்லாமே கார்த்திகை மாதம் இது நிறைய வரும். ஆனால் இது பாறையில் தான் இருக்கும். அது எப்படி கடலில் வந்துன்னு தெரியலை. எங்களுக்கு நிறைய சிப்பி கிடச்சிது, ஒரு 500 சிப்பி கிட்டே இருக்கோம். இது வேஸ்ட்டுன்னு நினச்சி நாங்கள் உடச்சி பார்த்தோம், உள்ள ஃப்ளஷ் இருந்துச்சு. அதனால் என் பையன் இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 சிப்பியெல்லாம் கிடச்சிருக்கோம். ஆனால் கொஞ்சம் ஃப்ளஷ் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கவரில் போட்டு நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தோம். பார்த்திங்கன்னா இதை மாதிரி தான் சிப்பி எடுக்கும்போது அதுக்கு மேலே 2-3 இந்த ஆக்டோபஸ் குஞ்சு, சின்ன குட்டி குஞ்சு இருந்து பார்த்துக்கோங்க. ஆக்டோபஸ் குஞ்செல்லாம் இப்படி பக்கத்தில் நமக்கு பார்க்க முடியுமா, எடுக்க முடியுமான்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, அது புழு மாதிரி இப்படி நெளிஞ்சிட்டு இருந்து 8 காலையும் வச்சுட்டு நாங்கள் எங்கள் பசங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு அதையும் கடலில் விட்டுட்டோம்.
இந்த துண்டு வலையை எதுக்கு தெரியுமா கொண்டு போகிறான், அதை வச்சு மீன் பிடிக்க போகிறானா, அதுக்கு தான் அவன் ஜாலியாக கொண்டு போகிறான். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாறையில் இந்த மாதிரி படியெல்லாம் போட்டு ஒரு சின்ன குருசி இருக்கிற மாதிரி ஒரு குருசடி வச்சுருக்குறாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் கடியப்பட்டினம் ஆறு. இது நல்ல தண்ணி, இதில் நிறைய பேர் குளிக்கிறாங்க. இந்த தண்ணி அப்படியே வந்து இந்த வழியாக போய் கடலில் சேருது. என் பையனும் சின்ன துண்டு வலையை வச்சு நிறைய நேரம் மீன் பிடிங்கப்பான்னு சொன்னான். சரி, அவனோட ஆசைக்கு சும்மா போட்டு போட்டு பார்த்தாங்க. அதில் மீன் கிடைக்குமா, அதெல்லாம் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு அடிக்கடி போயிருக்கிறோம். அதனால தெரியும் இவங்க கண்டிப்பாக விளையாடுவாங்க, துணியெல்லாம் ஈராகும் அப்படின்னு. அதனால் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போயிருந்தேன், டவல் எல்லாமே. விளையாடி முடிஞ்சோன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா எந்த செலவுமே இல்லை, கார் பார்க்கிங் எதுவுமே செலவு கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பானிபூரி ஐஸ்கிரீம் இதுவும் கிடையாது, க்ரௌடு கிடையாது. ஸோ நல்ல ஜாலியாக விளையாடலாம், சூப்பரான பிளேஸு. கண்டிப்பாக நீங்கள் போங்க உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு. இதுதான் கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சிப்பி. இதை நாங்கள் வேக வச்சோம், தண்ணியே ஊற்றாமல் சூப்பராக அந்த நிறைய தடவை கழுவி தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சு வேக வச்சா இந்த மாதிரி வேகும். அதுக்கு பிறகு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளஷ்ஷு எடுக்கணும். அதில் வந்து சின்ன வேஸ்ட் இருக்கும், அதையும் எடுத்துட்டு நான் அரிசி வறுத்து பொடிச்சு போட்டு கூட்டு வச்சேன். இதோட ஃப்ளஷ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நான் உங்களுக்கு அது எப்படி பண்ணேன்னெல்லாம் காமிக்கலை. இதுக்கு ஃபுல்லாகவுமே நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் போங்க, உங்களுக்கு அந்த இடம் கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.